டெஸ்ட் பேப்பர் ஒரு பேப்பரில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை மார்க்குக்கு அப்படிங்கிறத பின்னாடி இந்த நோட்ஸில் பின்னாடி இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் மொத்தம் டோட்டலாக 50 கொஸ்டின்ஸு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க்கு, மொத்தம் 250 மார்க்ஸ்க்கு. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 1. இதில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், தெளிவாக புரிந்து கொள்ளும் திறன். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே 3 பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து ஃபேக்சுவல் பேசேஜ், அப்புறம் லிட்ரரி பேசேஜ், அடுத்தது நேரேட்டிவ் பேசேஜ். இந்த ஃபேக்சுவல் பேசேஜ் அப்படின்னா உண்மை சார்ந்த பத்தி, லிட்ரரி பேசேஜ் அப்படின்னா இலக்கிய பத்தி, நேரேட்டிவ் பேசேஜ்னா கதை நிகழ்வுகளை விவரிக்கும் பத்தி. இந்த ஒவ்வொரு பத்திகள்லேருந்தும் ஒவ்வொரு பேசேஜஸ்லேருந்தும் 4 கொஸ்டின். ஸோ 4, 8, 12 மொத்தம் 12 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு, 60 மார்க் வந்து இந்த 3 பேசேஜஸ்லேருந்தே வந்துடும். அடுத்தது வந்து ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ். ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 5. ஸோ 5 ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு, 25 மார்க்கு. அப்ரோப்ரியேட் அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் வினை உரிச்சொல், வினையை தழுவி வரக்கூடியதான் அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 2, மொத்தம் 10 மார்க்குக்கு. அடுத்து சினானியம்ஸ். இந்த சினானியம்ஸை லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கேட்பாங்க, அல்லது சூஸ் த பெஸ்ட் மாதிரி கேட்பாங்க. அதனால அது சினானியம்ஸே திருப்பி வரும். சினானியம்ஸ் இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 2, மொத்தம் 10 மார்க்கு. அடுத்து மேட்ச் த டெஃபினிஷன்ஸ். ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸும் மாறி இருக்கும், அதை வந்து மேட்ச் பண்ணணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 2, மொத்தம் 10 மார்க்கு. அடுத்து அப்ரோப்ரியேட் ஹோமோனியம்ஸ் அப்படிங்கிறது. அதில் வந்து அப்ரோப்ரியேட் மீனிங்ஸையும் அதே மாதிரி மாறி இருக்கிறத சேம் பண்ணணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 2, 10 மார்க்கு. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1, 5 மார்க்ஸ். இடியம்ஸ் மரபு சொல், அது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1, 5 மார்க்ஸ். அடுத்தது சிமிலர் மீனிங் அண்டு ஃபார்த்தஸ்ட் மீனிங். சிமிலராக இருக்க மீனிங்கும் கொஞ்சம் தூரமாக அதுக்கு பொருந்தாத கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மீனிங்ஸும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 3, மொத்தம் 15 மார்க்ஸ். அடுத்து ஆப்போசிட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1, 1 × 5, 5 மார்க்ஸ். இந்த ஹோமோனியம்ஸ் வந்து முன்னாடி சூஸ் த பெஸ்ட் மாதிரி இருக்கும், அப்புறம் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1, 5 மார்க்ஸ். சினானியம்ஸும் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மாதிரி இருக்கும், அது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1, 5 மார்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 3, 15 மார்க்ஸ். அடுத்து மேட்ச் டெஃபினிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். டெஃபினிஷன்ஸும் டேர்ம்ஸும் மாறி இருக்கும், அது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1, 5 மார்க்ஸ். சினானியம்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ண வேர்டு, ஆப்போசிட் வந்து ஹைலைட்டட் வேர்டு, அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 2, 10 மார்க்கு. ரீஅரேஞ்ச் த ஃப்ரேசஸ். ஃப்ரேசஸ் அப்படின்னாவே மரபு சொல் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1, 1 × 5, 5 மார்க்ஸ். சூஸ் த கரெக்ட் வேர்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின் 4, 20 மார்க்ஸ். ஆப்போசிட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1, 5 மார்க்ஸ். இடியம்ஸ் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம், அது நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1, 5 மார்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 2 கொஸ்டின் 10 மார்க்ஸ். சினானியம்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1, 5 மார்க்ஸ். இந்த சினானியம்ஸ் ஆப்போசிட்ஸும் ஃபில் இன் த பிளாங்க்ஸும் ரிப்பீட்டடாக வரதுனால அதை வந்து மொத்தமாக சினானியம்ஸ் ஆர் சினானியம்ஸும், ஆப்போசிட்ஸ் வந்து 2, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து 5, ஹோமோனியம்ஸ் அப்படிங்கிறது 3, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க.